ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாத வாக்குத்தத்த செய்தியோடு சந்திப்பதில் தேவனுக்கு மகிமை ஏறெடுக்கிறேன். ஜூலை மாதம் தேவன் ஒரு அற்புதமான புதிய மாதத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒவ்வொரு மாதமும் அவருடைய இந்த ரேமா வேர்டை நமக்கு ஏன் அனுப்புறாரு அப்படின்னா, இந்த மாதம் இந்த நாட்கள்ல நான் எதிர்பார்த்த விஷயங்கள்ல என்ன தேவன் நினைத்திருக்கிறார், என்ன சித்தம் வைத்திருக்கிறார், என்ன செய்யணும், எதை நோக்கி போகணும், நான் பேசாம இருக்கணுமா, நான் பொறுமையா இருக்கணுமா, நான் முன்னேறி செல்லணுமா, எல்லாத்தையுமே ஈச் அண்ட் எவ்ரி விஷயத்தையும் தேவன்கிட்ட நம்ம கேட்டு கேட்டு செய்ய நம்ம நினைக்கும் பொழுது, அதற்கான வார்த்தையை அவர் அனுப்பி அதை பிடித்து கொள்ளும் பொழுது நம்ம பாக்கியவான்களா இருப்போம். ஆமென். இந்த புதிய மாதத்துல தேவன் பாருங்க ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறாரு. அதுல யோபு எழுதின ஒரு அருமையான ஒரு வசனம் தான். 5ஆம் அதிகாரம் 9 பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை யோபு அறிந்து வைத்து சொல்றாரு. நம் தேவன் ரொம்ப பெரியவருங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை இங்க போட்டிருக்கு. பெரிய காரியங்கள் அப்படின்னா என்ன? அது நம்மளால கிரகிக்க முடியாத, நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு கூட எட்டாத, நம்மளால கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத, ஆராய்ந்து முடியாதன்னு அவ்வளவு மீனிங் இருக்கு. இப்படி நடக்குமா, நம்மளால யோசிக்க கூட முடியலையே, இப்படி நமக்கு இருக்குமா அப்படின்னு நம்ம கிரகிக்க கூட முடியலையே அப்படின்னு பட்ட பெரிய காரியங்கள். ஏன்னா நம் தேவன் பெரியவர், அவரால் அதை கண்டிப்பா செய்ய முடியும். ஆகவே அவர் அப்படி செய்கிறார். அதுக்கு பேர் தான் பாருங்க மிராக்கிள்ஸ், அதிசயங்கள், அற்புதங்கள் சொல்லுவோம். அவர் அப்படி செய்கிறாராம். எல்லாத்துக்கும் மேல அது எண்ணி முடியாததா இருக்கு. எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற அந்த அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத காரியங்கள்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் அதாவது எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது. இந்த உலகத்துல ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்றாரு, இங்க வா, வானத்துல நட்சத்திரங்களை என்ன மூடுமா, என்ன முடியாது ஆண்டவரே, இவனமா அவன் சந்ததி இருக்கும், வா, அடுத்து கடற்கரை மணல்ல பார், என்ன முடியுமா, என்ன முடியாது, இப்படி அவன் சந்ததி இருக்கும். இப்படி நம் தேவன் பெரியவரா இருக்கிறதுனால நமக்கு அவர் கொடுக்கறதெல்லாம் அவர் லெவலுக்கு கொடுக்க விரும்புறாரு. அதற்கேற்ற நம்ம இருதயத்தை நமக்கு திறந்து கொடுக்க விரும்புறாரு. அவரை பற்றி அறிவை நமக்கு கொடுக்க விரும்புறாரு, விசுவாசத்தை கொடுக்க விரும்புறாரு, அதன் மூலம் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. யோபா தான் சொல்றாரு, நாம் புரிந்து கொள்ள முடியாத, கற்பனைக்கு எட்டாத, புத்திக்கு எட்டாத, இது இங்கிலீஷ்ல வருது பாருங்க, who does great and unsearchable thing, great things, unsearchable thing, marvelous things without number அப்படின்னு போட்டிருக்கு. மார்வலஸ் திங்ஸ். எந்த விதத்திலும் 10 தாங்க செய்வாரு, அதுக்கு மேல செய்ய மாட்டார். இல்லைங்க, அவர் செஞ்சதெல்லாம் எண்ணிடலாங்க, இல்லைங்க, எண்ணவே முடியாத அதிசயங்கள் அற்புதங்களையும் செய்கிறவர் நம் தேவன் போட்டிருக்கு. இங்க போட்டிருக்கு பாருங்க, இங்க he is famous for, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல, great and unexpected acts. அது கடவுள் இந்த விஷயத்துல ரொம்ப ஃபேமஸா. எதுல? எதிர்பார்க்காத, அன்எக்ஸ்பெக்டடாங்க இது நடந்துருச்சு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் கிரேட்டான விஷயங்களையும் செய்யறதுல இவர் ரொம்ப ஃபேமஸ். யாரு? நம்ம தேவன். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட தேவனை நம்ம நம்பி இருக்கிறோம். இந்த தேவன் தான் இந்த ஜூலை மாதம் உங்களை பார்த்து, என்னை பார்த்து, நம்மை பார்த்து சொல்றாரு, நான் இப்படிப்பட்ட காரியங்களை உன் வாழ்விலே செய்ய போகிறேன். அது ஆராய்ந்து முடியாததா இருக்கும், அது எண்ண முடியாதா இருக்கும், அது கிரகிக்க முடியாதா இருக்கும், அது உன்னாலேயே நம்ப முடியாததா இருக்கும். நம்பினா கூட ஐயோ என்னால் இதை உண்மையா பொய்யான் தெரியல. சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், இது கனவா நினைவாங்க, நம்பவே முடியல அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய தேவன் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அதே யோபு நிறைய வசனங்கள்ல நம் தேவன் இப்படிப்பட்டவன் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு பெரிய அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா, செங்கடலை முத அவங்க கடந்து வரும்போது சொல்றாங்க, ஐயோ கனவு கண்டவர்களே போல இருக்கிறோம். எப்பேற்பட்ட தேவன், எங்கேயாவது ஒரு கடல்ல பிளந்து போகிற விஷயம் சாதாரணமான ஒண்ணாங்க, ஆனா தேவன் தன்னை நம்பர்களுக்காக செய்கிறார். அதே போல யோசுவா பாருங்க, சூரியனை நிப்பாட்டுங்க, இந்த போர் முடிகிற வரைக்கும் சொல்றாரு, அது நடக்குது. யோர்தான் நதியை பிளக்குறாங்க, எரிகோ கோட்டையை இடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல புதிய ஏற்பாட்டுல வாங்க, மரித்தவன் உயிரோட எழும்ப வைக்கிறாரு. இதெல்லாம் கிரகிக்க முடியாது. எத்தனை பேர் அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா அது எப்படி பார்த்துருப்போம், நமக்கு அது எவ்வளோ பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ விதமான ஆக்சிடென்ட்ஸை பார்த்து நம்ம ஷாக் ஆகிறோம். ஐயோ இப்படியும் உயிர் போகுமாங்க, ஐயோ நினைக்கவே முடியலங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்படி மனுஷனுக்கு சாவு வருமா? ஆனால் தேவன் என்ன பண்ணாரு, இப்படியும் ஒரு மனுஷன் வழியே ஆசீர்வாதம் வருமா, இப்படியும் ஒருத்தன் மாறுவானா, விபச்சாரியா இருந்த பொண்ணு இன்னைக்கு இவ்வளோ சூப்பராக சீஷியாக மாறிட்டாலே, இப்படி பேய் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு நல்லா மாறிட்டாலே, ஓ கண்ணு தெரியாதவன் கண்ணு தொடர்ந்து பார்க்குறானே, கால் நடக்க முடியாதவன் இன்னைக்கு நடந்து துள்ளி
குதித்து ஓடுறானே, வாய் பேச முடியாதவன் பேசுறானே, ஐயோ மரித்தனோட எழும்புறானே, ஐயோ பேய் பிசாசுகள் பயந்து ஓடுதே, இப்படி சொல்லணும்னா அதிசயங்கள் வெறும் தண்ணிங்க ராஜரசமா மாற முடியுமா? இப்படி எல்லாம் ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற அதே தேவன் தான் இந்த ஜூலை மாதம் நான் உனக்கு அப்படி செய்ய போகிறேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அதே யோபுல பார்த்தீங்கன்னா 9:10 பார்த்தீங்கன்னா மறுபடியும் யோபு சொல்றாரு, 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு. பாருங்க, அது எவ்வளவு தூரம் ஒரே வசனம் யோபுல 2 தடவை வர்றது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நீங்க பார்க்க வேண்டும். அதே போல நம்ம தாவீது சொல்லாம இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நம்ம தாவீது தேவனை ரொம்ப ருசி பார்த்த ஒரு மனுஷன், அவர் எப்படிங்க சொல்லாம இருப்பாரு? பாருங்க, அதே இதுல 40 சங்கீதம் 40:5 அவர் தேவனை பற்றி ரொம்ப ஈச் அண்ட் எவ்ரி விஷயத்தையும் அனுபவிச்சது பையனா, சாதாரண ஒரு சின்ன ஒரு வாலிபனா இருந்த பையன் அப்பேற்பட்ட ஒரு பலசாலியான கோலியாத்தை முடிக்கிறது எவ்வளவு பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய அற்புதம். அப்ப அவர் சொல்றாரு 40:5 என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது சொல்றாரு. எங்களுக்காக நீர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களும் நீர் கொடுத்த யோசனைகளும் அது அநேகமாயிருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பார்த்தீங்களா, எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, என் வாழ்வுல எனக்கு தேவனை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்துங்க இப்போ வரைக்கும் தேவன் எனக்கு செய்த அதிசயங்களை என்னாலே கவுண்ட் பண்ண முடியாதுங்க. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ நடக்குது, தெரியாம எவ்வளோ அற்புதங்களை செய்யறாருங்க. அப்படி எத்தனை பேர் சொல்றீங்க? அப்ப தாவீது சொல்றாரு, எங்களுக்கு நீங்க செஞ்ச விஷயங்கள்ல எங்களால என்ன கூடுமானால் என்னவே முடியாத ஆண்டவரே, அவ்வளவு எங்க செய்ய. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இந்த விஷயத்த அப்படிதான் சொல்றாங்க. அதே இதுல 86 பாருங்க 10 அதே சங்கீதத்துல, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறீர், நீர் ஒருவனே தேவன், நீர் ஒருவரே தேவன். அப்படி சொல்றாரு, நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறீர், இஸ் அ மிராக்கிள் ஒர்க்கிங் காட். மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு ஒவ்வொரு வசனமும் ஒரு பெரிய தேவன்கிறத சொல்லுதுங்கிறத நம்ம இன்னும் எத்தனை வசனங்களை எடுத்து காமிச்சாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் உங்களுக்கே தெரியும், ஏன் நமக்கே தெரியும். அந்த தேவன் உங்களுக்கு சொல்றாரு, இந்த ஜூலை மாதம் உன்னால கிரகிக்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத, இன்னும் சொல்ல போனா என் புத்திக்கு இப்படியும் நடக்குமா, நானும் ஒரு நாள் கூட இப்படி யோசிச்சதே கிடையாதுங்க, இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்குமா, நான் ஒரு நாள் கூட இப்படி யோசிச்சதே கிடையாதுங்க, என் லைஃப்ல இப்படி நான் எதிர்பார்க்காததுல இப்படி ஒரு பிரேக் த்ரூ வருமா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்ததே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எண்ணக்கூடிய அளவுக்கு, வியக்கக்கூடிய அளவிற்கு, நீங்களே புரித்து போகக்கூடிய அளவிற்கு அவ்வளவு ஒரு அமேசிங்கான காரியங்களை இந்த ஜூலை மாதம் தேவன் நம் வாழ்விலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்னும் நமக்கு வசனங்களை நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரே இதில் பவுல் சொல்றதை மட்டும் பார்க்கலாம். ரோமர்ல புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. அதுல நம்ம பவுல் 11 ரோமர் 11:33 பாருங்க, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. ஏனென்றால் இப்படிங்க உலகம் இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு அது நடக்கும்னு சொல்றீங்க. ஏனென்றால் நம் தேவனுடைய ஐஸ்வர்யம் பெரியது, அவருடைய ஞானம் பெரியது, அவர் உங்க மேல் வைத்திருக்கிற அன்பு பெரியது. ஆகவே உங்க மேல ஒருத்தர் அன்பு வச்சிருக்கிறாரு, அவர் இவ்வளவு கெப்பாசிட்டியான ஆளாவும் இருக்கிறாரு. அப்பல உங்களுக்கு என்ன தடை இருக்கு? அவருக்கு செய்யறதுக்கு என்ன தடை இருக்கு? எது தடை இருக்கு? பாருங்க, அதான் போட்டிருக்கு, ஐஸ்வர்யம், அவருடைய ஞானம் என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். யாராலையும் அவர் என்ன பண்ண முடியாது, இப்படித்தான் அப்படித்தான் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. அவர் அப்படிப்பட்ட தேவன். ஆகவே நம்மளுடைய இந்த சின்ன மூளையை வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்து யோசிச்சுக்கிட்டு அவரை நீங்க குறைச்சி மதிப்பிடுறதை விட்டுட்டு, அவர் பெரியவர், எதையும் செய்ய வல்லவருங்கிறத நீங்க யோபு மாதிரி யோசிங்க, தாவீது மாதிரி யோசிங்க, பவுல் மாதிரி யோசிங்க, அது அப்படியே நடக்கும். செபிக்கலாம். நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்தில் நீ கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். எங்களுடைய மூளைக்கு எட்டாத, எங்களுடைய எண்ணத்திற்கு எட்டாத, இன்னும் சொல்லப்போன இந்த உலகத்தில் இதுவரை நடந்திராத பெரிய காரியங்களை கூட உங்க விசுவாசிக்கிற எங்களுக்காக செய்ய வல்லவரே, நல்லவரே, பெரியவரே, காண்பவரே, எங்கள் மேல அன்பாகவே இருக்கிறவரே, எங்களுக்காக எல்லாம் செய்து முடித்தவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே நடக்கட்டும் இயேசு நாமத்திலே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட